சாப்பாடு இருக்கா எதுக்கு அழுகுறீங்க? அண்ணன் எதுவும் அடிச்சுட்டாரோ நீங்க அடிக்காம இருந்தா சரி. இல்ல நீ அது இருக்கட்டும். ஏன் அழுகுறீங்க? அண்ணன் ஏதாவது செஞ்சுட்டாரா? அப்படியெல்லாம் நடந்தது. என்னன்னா நான் அருண்மல்ல கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஆமா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அதுக்கா ஏன் ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறேன். சாப்பிட்டு கொண்டீங்க அப்படி இப்படின்னு பேச கொண்டே இருந்தோம். அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, ஏண்டி மீனா ஏரி வடிக்கலாம் வரதில்லைன்னு எனக்கு கேட்டாங்க. ஆமா நான் சும்மா இல்லாதோ அக்கா அக்கா நான் ஏரி வடிக்கிறேன் வந்தேன்னா என்ன பண்றது, நம்மளுக்கு இன்னைக்கு தான் எழுதி வச்சுட்டாங்க. என்ன பண்றது, எதுல விட்டேன் அதனால அந்த அக்கா சொன்னாங்க, ஏண்டி அந்த ஏரி வடிக்க வரல எனக்கு கேட்கும். நான் போய் ஏரி வடிக்க வரலாமா? அதானே நார்மல்ல வாக்கப்பட்டேன். இதுக்கப்புறம் ஏரி வடிக்க வந்தா பாக்குறோம் காரி இன்னும் பணத்துக்கு அலையிறாங்க சொல்லுவாங்க. ஆமா அதையதான் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன இப்போ? அதனாலவே நான் ஏரி வடிக்கலாம் வரது சொன்ன அந்த அக்கா அந்த அதுக்கு நான் நல்ல என்ன நான் என்ன ரெண்டு கண்ணாடி காட்சிக்கு ஒண்ணு முடியல நினைக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஏங்கா ஏரி வடிக்க வாங்க அந்த கதை கலர் தான் நாங்க ஆக்கும். அதுக்கு அந்த அக்கா சொல்றாங்க, ஏரி வடிக்க நீ வரலையா கட்டி கட்டி கொடி பட்டி பறக்குதுன்றாங்க. பேசிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னே ஏரி வடிக்க போயிருந்தீங்க. நீ யாரு? நீ நாட்டு மகாராணி. எங்க அண்ணனை எப்ப திருமணம் செய்துட்டு வந்தீங்களோ நாட்டு மகாராணி ஆகிட்டீங்க. நீங்க ஏரி வடிக்க போக முடியுமா? பெருமையெல்லாம் பேசுறேன். ஏரி வேலை அப்படின்னா என்னை பத்தி பேசினால அவளுக்கு நான் ஏரி வடிக்க வரேன் விட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். அப்பதான் என்னக்கா பேசுனாங்க. நான் கேட்கும் வேணாம் பண்ணி சாப்பிடுறான். பரவாயில்ல நீ என்னதான் நடந்தது என்னதான் சொன்னாங்க. அப்படி தப்பா நினைக்க மாட்டேன். அந்த அக்கா சொல்றாங்க, ஏண்டி போன மீனா உங்க மச்சு நீ வச்சுங்கிறியாமே? நீ சொல்ல வேண்டியதானே என் மகன் போறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ நான் சொன்னேன். அதுக்கு அந்த அக்கா சொல்றாங்க, ஐயோ நான் சொல்லலடி அந்த மாதிரிலாம் ஏரி வேலை அந்த மாதிரி பேசிக்கிறாங்க கொடுக்குறாங்க. ஏன்னா உண்மையா பொய்யான்னு கேட்கறதுக்கு வந்தாங்க. நீங்க எடுத்து சொல்லிருப்பீங்களா? சொன்னேன். நான் இத்தனை ஆச்சுக்கல நான் என்ன புள்ள குட்டி பெற்றுக்கல. எனக்கு பொண்ணு மாதிரி நாட்டு நக்கரா இருக்கிறாங்க. எனக்கு புள்ள மாதிரி எங்க மைத்துல இருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னத்துக்கு எனக்கு கல்யாணம் இல்லாத எனக்கு சரியாதான் சொல்லிருக்கிறீங்க நீ. நான் சொன்னேன். ஆமா சரி உலவாய 3 நாள மூடலாம் கேட்கல. ஊர்வாய் மூட முடியாது. ஆனா இப்ப பழமொழி அந்த மாதிரி இல்ல அண்ணா. வேற எப்படி? ஊர்வாய 3 நாள மூடலாம். அந்த ஏரி வேலை பேசுறேன் ஜகாத்துக்கு வாய மூட முடியாது. ஏரி வேலை கட் பண்ணி விடு. திரும்ப வருதாமே? இல்ல வரல. 2 மாசம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நீ என்ன ஊர்ல இருக்கிற மாதிரி பேசும்போது சரி வச்சுக்கலாம். அவங்க சொல்லுவாங்க மகன் போல நீங்க யாரு, அண்ணி யாரு, அம்மாவுக்கு சமம். எதுக்கு அண்ணி இப்படி? நான் என்னன்றேன், இந்த அம்மாக்கு மேல தப்பா பேசக்கூடாது. அம்மா சொல்றது தப்பு. ஆமா வேற எப்படி சொல்லலாம்? வைஃப் நினைக்க லைஃப் சூப்பரா இருக்கும். தப்பா சொல்றது கேளு. சரி மொத்தம் தப்புனா ஒரு 1/2 மணி நேரம் ரூம் எடுத்துட்டு போயிடு. பாப்பா இங்க என்ன தாலி கட்டி மஞ்சளே நானும் மஞ்சள் போட மாட்டேன். அடிக்கடி மாத்திடுங்க. அடிக்கடி மாத்தி இல்லைன்னா இன்னொரு ஐடியா ஒன்று சொல்லி தரட்டா? சொந்த பந்தெல்லாம் வந்தாங்கன்னா அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவோம்.
யாரு இல்லைன்னா ஏன் வாடி மீனா போடி அப்படி நீ கப்பா நீங்களா நல்லா இருக்கும் என்ன சக்கரை பொங்கல் இருக்கும் தெரியுமா ஐயோ நீங்க தவறா பேசுறீங்க போங்க நீங்க. அந்த கூவுற குயிலே படிக்குது பாடி இங்க பதில் சொல்ல
இப்பேற்பட்ட தவறான செயல். தாய் உன்னை பார்த்து கத்துக்கிறாங்கடா பசங்க. நான் என்ன தப்பு? ஏன் என்ன பண்ணல? என்ன? நான் என்ன தவறுதான் செய்தேன்? எப்ப ஊர் உலகத்துல என்ன நடக்கல? பேசுவா. அதுக்காக நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம தான் பாத்துக்கணும். புரியுதா? புரியுதா? நல்லா நல்லதுக்கு தான் சொல்லுவேன். ஒருத்தர் கெட்டு போறதுக்கு சொல்ல மாட்டேன். சொல்றது நல்ல சொல்லு. என்ன இதுல போய் தப்பு? என்ன எனக்கு சொல்ல இல்ல ஆள் அதுக்கு ஏதோ மச்சனுங்கிறானே ஏதோ என் அண்ணன் எப்படி வீரத்தீரமா இருந்தான்? ஐயோ உங்க அப்படியே ஓடியாந்து இங்க காலி கிரவுண்ட் இருக்குது பேட் பால் ஆட்டு போயிடுவான். என் அண்ணன் வீரத்தை பத்தி தெரியாது. எதுக்கு படையாகும்? ஏன் படையாகும்? நான் என் சும்மா தான் அவுப்பேன். என் பொடிவை கொடுக்கணும் சுத்தம் கிடையாது அந்த சமுதாயத்துல. நீங்க